நேயர்களே, பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மரணச் செய்தி ஒருபுறம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் மறுபுறம் அவருக்கான இறுதிச் சடங்குகளானது தொடங்க இருக்கிறது. இறுதி ஊர்வலத்தை தொடங்கியிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். பெரம்பூரில் உள்ள பள்ளி வளாகத்தில் காலை முதல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது உடலானது வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரை நோக்கி தனது இறுதி ஊர்வலத்தை தொடங்கியிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். அவரது உடலானது பெரம்பூரில் உள்ள அந்த பள்ளி வளாகத்திலிருந்து தற்பொழுது எடுத்துச் செல்லப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். அங்கிருந்து கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பொத்தூரில் அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் இறுதி ஊர்வலத்தை தொடங்கியிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேந்திரனிடம் கேட்கலாம். சுரேந்திரன், வணக்கம். இப்போ இந்த பள்ளி வளாகத்திலிருந்து ஆம்ஸ்ட்ராங்கோட உடலை எடுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கிறோம். இறுதி ஊர்வலம் தொடங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு நேரம் எடுத்துக்க போகிறது அங்கே பொத்தூரை சென்றடைய? இப்போ இந்த இறுதி ஊர்வலத்தில் முக்கிய பிரமுகர்கள் யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள்? கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே இருப்பதையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. இதற்கு போலீசார் தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் சுரேந்தர். பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது அவரது உடல் பெரம்பூரில் உள்ள மாநகராட்சி அரசு பள்ளியிலிருந்து இறுதி சடங்கிற்காக ஊர்வலமாக எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால் நேரடியாக காண முடிகிறது. குறிப்பாக 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்களின் படை சூழ இந்த ஊர்வலமானது அரசு மாநகராட்சி பள்ளியிலிருந்து துவங்கியுள்ளது. இந்த கூட்டமானது சுமார் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் இந்த ஊர்வலமானது இங்கிருந்து தொடங்கி சாலை மார்க்கமாக பெரம்பூர், அதே போன்று எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகள், அம்பத்தூர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதி வழியாக சென்று திருவள்ளூரில் உள்ள ஒரு கிராமத்தில் அவருக்கு நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான இறுதி ஊர்வலம் என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சுமார் இந்த ஊர்வலமானது சுமார் 4 மணி நேரம் ஆகுது சம்பவ இடத்தை, அதாவது 28 கிலோமீட்டர் தொலைவில் கொண்ட அந்த திருவள்ளூர் பகுதியை சென்றடைய சுமார் 4 மணி நேரம் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு, சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் என்பது நல்லடக்கம் செய்வதற்காக அரசு பள்ளி வளாகத்திலிருந்து தற்போது ஊர்வலமாக எடுத்துச் செல்கின்ற இளைஞர்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் முன்பும் பின்பும் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வைக்கப்பட்டுள்ள வாகனத்தின் முன்பு ஜெய் பீம் ஜெய் பீம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக பட்டாசுகளை வெடித்தும் மேலதாளங்கள் அடித்தும் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை தற்போது சாலை மார்க்கமாக எடுத்து சென்று வருகின்றனர். இதனை ஏராளமான அரசியல் தலைவர்கள், அதே போன்று அரசியல் துறையை சேர்ந்த
வட்டாரத்தை சேர்ந்த பலரும் இந்த கூட்டத்தில் பொது கலந்து கொண்டிருப்பது தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த ஊர்வலம் தொடங்கி சுமார் 4 மணி நேரம் ஆவது தற்போது திருவள்ளூரை கடக்க நேரிடும் என தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுரேந்தர், இந்த இறுதி ஊர்வலமானது எந்தெந்த பகுதிகளை கடந்து செல்ல இருக்கிறது, அதை பத்தின தகவல் இருக்கு? குறிப்பாக சாலை மார்க்கமாக பெரம்பூர் பகுதியில் உள்ள சுமார் 4க்கும் மேற்பட்ட இடங்களை சுற்றிய பின்பு இந்த பாடி, அம்பத்தூர், அதே போன்று வில்லிவாக்கம் உள்ளிட்ட சாலை மார்க்கமாக பொதுமக்களின் அஞ்சலிக்காக சாலை மார்க்கமாக சென்று அடுத்த கட்டமாக திருவள்ளூரில் உள்ள அவரது பொத்தலூர் உள்ள இடங்களில் அவருக்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ள இடத்துல நல்லடக்கம் செய்வதற்கான பணி என்பது இருக்கிறது. தற்போது பெரம்பூரில் இருந்து கிளம்பியுள்ள இந்த சாலை மார்க்கமான இறுதி ஊர்வலம் சுமார் திருவள்ளூரை சென்றடைய 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்பது இந்த பகுதியில குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இங்கிருந்து சாலை மார்க்கமாக சுமார் 4 இருந்து 4.5 மணி நேரமாவது அந்த இறுதி ஊர்வலம் என்பது நடைபெறக்கூடிய சூழ்நிலை நம்மளால நேரடியாக காண முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க ஆயிரக்கணக்கான போலீசாரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தும் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் தற்போது நல்லடக்கம் செய்வதற்காக பள்ளியிலிருந்து வாகனங்கள் மூலமாக தற்போது பள்ளி வளாக நுழைவாயிலில் இருந்து வெளியேறக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அசம்பாவிதத்தை தவிர்க்கும் வகையில் தொடர்ந்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். சுரேந்தர், இப்போ பார்த்தோம்னா இன்று காலை முதலே இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்டவர்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இறுதி ஊர்வலத்திலையும் அவர்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்களா, அதை பத்தின தகவல்? கண்டிப்பாக. குறிப்பாக சொல்ல போனால் ஆம்ஸ்ட்ராங்கின் மரண செய்தியை கேட்டதிலிருந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள், அதே போன்று அரசியல் பிரமுகர்கள், இயக்குநர்கள் என பலர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடனே இருந்து இது போன்ற காரியங்கள் அனைத்திலும் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ப. ரஞ்சித் உள்ளிட்ட அனைவரும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தற்போது வரை தொடர்ந்து இந்த கூட்டத்தில் நடைபெற்று இருக்கின்றனர். இறுதி ஊர்வலத்திலும் அவர் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுடன் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மளால காண முடிகிறது. தொடர்ந்து பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக களத்தில் காண முடிகிறது. நன்றி சுரேந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.